மீஷோ ஆப்ல ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். மீஷோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து மை ஆர்டர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்துருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆரோ கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ரீசன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் இந்த கேன்சல் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணி சென்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே வந்து டைப் பண்ணலாம். அது ஆப்ஷனல் தான். வேணாம்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேன்சல் ப்ராடக்ட் கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் கேன்சல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். இதே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. இதே பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க இல்லை கார்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக மீஷோ ஆப்பில் எப்படி வந்து ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.